ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். கன்னியா ராசி நேயர்கள், உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். ராசிக்கு 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கார். அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை இந்த வருஷம் பிறகும்பொழுது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். முதல்ல அது சொல்கிறேன். ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடுவில் எந்த ஒரு விஷயமுமே முன்னெடுத்து போக முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரகதியிலிருந்து மிகப்பெரிய தடங்கல்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரார். அதாவது 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது எதிர்பாலனத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு வேலை மாறுதல்கள், வேலையில் ஏற்றங்கள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார். 5ஆம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றமான காலம். 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னா, அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போகிறார். அவரே தனகாரகன் லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால திடீர் பணயோகம், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று சில நேரங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உழறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர சனியின் மேலேயும் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் நிச்சயமாக, அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கும் மேலாக தொழில் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் வேலை செய்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். வேலையின் மூலியமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதியே உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதனால் அது தவிர குருவே 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வருமா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் குருவினுடைய பார்வை 5ஆம் அதிபதியின் மேலேயும் 5ஆம் இடத்துலையும் 2 பேர் மேலேயும் விழுறதுனால, அதாவது மனம் ஒப்பு இருந்தாலும் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாகவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5, 7 சம்பந்தப்பட்டாலும் 11ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் நிச்சயமாக நல்லபடியாக நடைபெறும். போஸ்ட் கிராஜுவேஷன் அதை தவிர வந்து பிஹெச்டி இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் படிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வந்து தீசிஸ் எழுதக்கூடிய, புத்தகங்கள் எழுதக்கூடிய, கவிதை நடைய எழுதக்கூடிய, கட்டுரைகள் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மேத்ஸ் சம்பந்தப்பட்ட, அதை தவிர வந்து இந்த கணினி சம்பந்தப்பட்ட, அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர அட்வர்டைசிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த இது அதாவது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த புதனுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த வருஷம் பார்த்தலையானால் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான பணம் பண்ணக்கூடிய நபர்களில் இவர்களும் வந்து ஒருத்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து மிகவும் ஏற்றமான வருஷம். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலனத்தவரை சற்று நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலதனம் போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. திருமணம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வர போகிறார். அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றம், தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் மூலியமாக 11ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜ பெருமாள் கோயில் போய்ட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர புதன் கிரகத்தினுடைய இது பச்சை பட்டு வந்து தானம் கொடுங்க. அதே மாதிரி வந்து பச்சை பட்டாணி வந்து தானம் கொடுத்துன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது.